ஹவுஸ்மேட் ஒரு பிரமாதமான படம். அகோரம் ஃபிலிம்ஸோடைய தயாரிப்பு. பட இயக்குனர் எஸ்பி ராஜ்வேல் பிரமாதமாக பண்ணியிருக்கார். கதை அம்சம், கதைக்களம், பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே, கேமரா எம்எஸ் சதீஷ் பின்னி எடுத்திருக்காரு. இந்த கதைக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. என்னென்ன மாதிரி இந்த கதையை கன்வே பண்ணணுங்கிற சிஸ்டத்தை அருமையாக பண்ணியிருக்கார். அடுத்ததாக எடிட்டிங் நிஷார் ஷாரேப் அப்படிங்கிற ஒரு பிரமாதம். ஒர்க்கு அட்டகாசம். ஆர்ட் ஒர்க்கு என்கே ராகுல் சூப்பராக இருக்குது. சவுண்டு இன்ஜினியர் பிரமாதமாக கலக்கியிருக்காரு. தேவையானபடி ஒர்க் பண்ணியிருக்காரு. மிக்சிங் குரூப்லாம் பின்னி எடுத்துட்டாங்க. இசையமைப்பாளர் ராஜேஷ் முருகேசன் அருமையான இசையமைப்பு. பின்னணி இசையும் சரி, பாட்டும் சரி, ஆளை தூக்குது. அடுத்தது தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் அண்டு விஜயபாஸ்கர். ஃபஸ்ட்டு அகோரம் ஃபிலிம்ஸ்னா அவங்க ரிலீஸ் தான். சிவகார்த்திகேயன் விஜயபாஸ்கர் பிரமாதமான படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸப். பர்ஃபெக்டான கதை செலக்ட் பண்ணி இப்படி ஒரு டீமுக்கிட்ட கொடுத்தது ரொம்ப நன்றி. அடுத்தது நடிகர் தர்ஷன். ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. கண்டினியூவாக இது கதைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ அந்த முகபாவனைகளை மாற்றி வேறு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி 4 சப்ஜெக்ட் பண்ணார்னா லீடிங் ஆர்டிஸ்டில் இவரும் ஒருத்தராக வந்துடுவார். நடிகை ஹர்ஷா சாந்தினி பைஜு பிரமாதமாக பண்ணியிருக்கு அந்த பொண்ணு. காளி வெங்கட் அண்டு வினோதினி மேடம் பின்னி எடுத்துட்டாங்க. அப்புறம் விஜய் டிவி தீனா, அவன் ஒரு பக்கம் அந்த தம்பி கலக்கிறான். அந்த மாஸ்டர் சின்ன பையன் பிரமாதமாக நடிச்சிருக்கான். அப்துல் ஜி அவர் பேர். ஹேண்ட்ரிக் அதான் அவர் பேர். என்ன பேர்? விஜய் டிவி தீனா, அதுக்கு அடுத்தது அப்துல் ஜி ஹேண்ட்ரிக். பிரமாதமான நடிப்பு. பின்னி எடுத்துருக்காங்க. படமாக சொல்லவே வேண்டாம். ஒரே ஒரு லாஜிக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு வைங்க, ஆடியன்ஸை கன்வே பண்ணணும். என்ன கன்வே பண்ணணும்னா, இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்கு தத்ரூபமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு லீடு, இதெல்லாம் உண்டாக்கியிருக்கணும். இது மாதிரி ஒரு லீடை உண்டாக்கி அதுக்கப்புறம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க 2 கேரக்டரா அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்கன்னா பின்னிருக்கும். இப்போ கதையை சொல்லுவோம். கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் பண்ணோன்னா கதை உள்ள காதலியை கைப்பிடிக்கிறதுக்காக ஒரு சொந்த வீடுன்னு கொண்டு வந்தீங்கன்னா பொண்ணை கொடுத்துட்றேங்கிறாரு ஹீரோ. பொண்ணோட அப்பா உடனே இப்படி ஒரு வீடை வாங்கிடுறாரு கதாநாயகன். அந்த பொண்ணை போய் திரும்ப வீடு வாங்கிட்டேன் சார், இருந்தாங்க சாவின்னு காட்டும்போது அவர், அப்போ நான் அமெரிக்கா போனோம், ஃபாரின் போனோன்னா போயிட்டு வந்துடுவியா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதை வாங்கிட்டு வருவேன், உனக்கெல்லாம் பொண்ணு கிடையாது அப்படின்னா அதை பொண்ணை சொல்லுங்கம்மா. அந்த கதாநாயகனோட ஹீரோயினியோட அப்பா உடனே அடுத்த செகண்டே, சரிம்மா நீ சொல்லணுன்னா அவரும் அழுதுகிட்டு, இல்லை என்னை பிடிக்கல, எனக்கு ஒத்துவராது போன்னு விரட்டிடுவா. நெக்ஸ்ட் டே அடுத்து வீட்டில் போய் கதவை தட்டி காலையும் மாலையும் கையுமா மேக்கப்போட உட்காருவா. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போவோம். நாளைக்கு உங்கள் அப்பா சண்டை போட்டு எங்கள் அப்பா மூஞ்சில் முழிக்காமல் போயிடக்கூடாதுல்ல, அவர் என்னை அடிப்பார் உன்னை விட்டுட்டா, அப்போ பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம், இப்போ இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அந்த மேட்ரு அதோட முடியுது. அடுத்து அந்த வீட்டில் தான் இருக்கிற இப்போ கதையே ஸ்டார்ட் ஆகும். பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி, ஒரு பேய் பிசாசு இருக்கிற எஃபெக்டில் வழக்கமான படம் போல் காட்டுறாங்க. ஒரு ட்ராயரை திறக்கிறா, அது 2 வாட்டி திறந்து மூடிக்குது. ஒரு கதவு பெல்லு ஆட்டோமேட்டிக்காக அடிக்குது. பாத்ரூமில் டாய்லெட்லாம் கதவு தண்ணியில் திறந்து விடுறாங்க. பீரோ கதவை திறக்கிறாங்க. இதே ரியாக்ஷனில் ஆப்போசிட்டில் காளி வெங்கட் குடும்பம் ஒன்று இருக்குது. அதுலேயும் அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இல்லாத பயம்லாம் பயப்படுற மாதிரி அங்கே உள்ள சம்பவங்கள்லாம் நடக்கும். அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் இவன் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயம் அந்த பையனுக்கு இருக்கும். இப்போ இந்த 2 குடும்பமும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது செவத்தில் எழுதியிருக்கோம், இது எங்கள் வீடு, என்னை விட்டு போன்னு சொல்லி இந்த பையன் அடிக்கடி எழுதுவான் அங்கே ஏதோ இருக்கிற ஒரு சக்திக்கிட்ட. இதுக்கடையில் வெளியில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே காய் விற்கிற ஒரு காய்காரன், அம்மா கொரோனாவுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் இருந்து காலி பண்ணி போயிட்டாங்க, அதில் ஒரு குடும்பம் ஆக்சிடெண்ட்டில் செத்து போச்சு, அந்த குடும்பத்தோடைய ஆவி உலாவுதும்பாங்க, பல கதவுகளை தட்டுதும்பாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்குமான்னு சொல்லி கதாநாயகிட்ட அடுத்து ஒரு பகுலை தூக்கி போட்டு போயிடுவான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே படம் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு சயின்டிஃபிக்கான சூழ்நிலையில் இப்படி
ஒரு சூழ்நிலை இருக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு எந்த இடம் வரும்னா, ஒரு வேலை செய்வாங்க. அது ஏதோ நம்மக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுது, அது தமிழில் தானே நம்மளும் எழுதிடுவோன்ட்டு எழுதுவாங்க. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அது என் வீடு நாங்கள் இருக்கிறோம்மா, இது இவங்க வீடு நாங்கள் இங்கே இருக்கிறோம்பாங்க, நான் வாங்கிட்டேன்பாங்க. அவங்க உருவம் தெரியாது, ஆனால் அவங்க வந்து போகிறது, கதவை வந்து ஒரு ஃபிசிக்கலான ஆக்ஷன் கொடுத்து திறக்கிறது, அப்புறம் கரண்ட் ஈபி ரிப்பேர்லாம் பார்க்குறதெல்லாம் உருவம் இல்லாமலே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் லீடு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது எப்படி உருவம் இல்லாமல் அங்கே அவங்களும் வாழ்கிறாங்க, இவங்களும் அதோட அனுசரித்து போகிறாங்கங்கிறத காமிச்சிருக்கு. ஒரு லீடு கம்பல்சரி தேவைப்பட்டிருக்கு. அது கதையில் அதை பண்ணலை, அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உண்டாக்கியிருக்கலாம். அடுத்தது, இப்படி உருவம் இல்லாமல் இருக்கும், ஆனால் செயல்கள்லாம் மனிதர்கள் புலங்கிற மாதிரியே வீட்டுக்குள்ளே இருக்கும். சேரை இழுப்பாங்க, அவங்கள தெரியாமல் சேர் நகட்டு வந்து அவங்க டிவி பார்க்குற இடத்துல போட்டு பார்ப்பாங்க. ரிமோட் எடுப்பாங்க, ரிமோட் எந்திரிக்கிற சோபாலேருந்து வரும், அப்படியே எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அப்படியே அண்டர்ஸ்டூட். அடுத்து பார்த்திங்கன்னா, சரி 2 பேர் இருக்காங்கன்னொன்னா, இது ஒரு சயின்டிஃபிக் ப்ராப்ளம், இதை எப்படி தீர்வு பண்ணிக்கலான்றது 2 பேரும் பேச்சுவார்த்தையில், நாங்கள் வந்து வீட்டை விட்டு காலி பண்ணிக்கிறோம், நீங்கள் காலி பண்ணி போங்க, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களும் இதே மாதிரி சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு டூரேஷன் லைஃப் எவ்வளோ காலம்னா, அவங்க 2012 இருக்காங்க, இவங்க 2022 இருக்காங்க. இது எப்படி சால்வ் ஆகுதுங்கிறது பக்காவாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த இடம்லாம் பிரமாதம், அதெல்லாம் சபா சொல்லலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது இன்னொரு ஏரியாவுக்கு போகிறாங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு, அப்போ இதை கூப்பிட்டு இன்னொரு மாதிரி கன்வே பண்ணலாம்ப்பா, இப்போ இருக்கிறது இயற்கையான நம்ம நினச்ச சயின்டிஃபிக்காக இல்லது வேறு ஏதாவது ஒன்று அதிலிருந்து இறந்து போயிட்டாங்களான்னு ஒரு கன்வே பண்ணுறதுக்கு முதல்ல அந்த 2012 இருக்கிற ஆளை கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்துருங்கிற போது அந்த கண்டுபிடிக்கிற ட்ராவலில் தான் கிளைமேக்ஸ் முடியுது. படம் பிரமாதம், யார் வேணால் போய் பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் ரசித்து பார்க்குறாங்க. அட்டகாசமான படம். இதை மிஸ் பண்ணிட்டாதீங்க, எல்லோரும் தேட்டர்லேயே பாருங்கள். மேலும் இதில் இன்னொரு விஷயம், அந்த ஸ்க்ரீன் பிளேயில் 2 இடம் லீடு வேணும். ஒன்று இப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரமாதமாக ஒரு 4 சீன் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அடுத்தது வந்து இந்த உருவம் இல்லாமல் உள்ளே நடக்கிறதுக்கு ஒரு லீடு, அதையும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்போ படம் ஹிட்டு, அது பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன் இது. நல்லா அருமையாக கதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கொட்டுக்காளி பண்ணியிருந்தார். அடுத்து இது ஒரு படம், கொட்டுக்காளிக்கு அடுத்த படம் இது.